Welcome back to our channel. So நீங்க பார்க்க போற content பாத்தீங்க அப்படினா cardinality of quotient rings அப்படி சொல்லி பாப்போம். So பொதுவா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படினு பாத்தீங்க cardinality of ஒரு குரூப்னுடைய ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு எலிமெண்ட் குரூப்ல எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சுனா அந்த எலிமெண்ட்னுடைய ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் பார்த்திருப்போம். a power n equal to e ன்னு போட்டு அந்த எலிமெண்ட்டோட ஆர்டரை நீங்க ஆர்டர் ஆஃப் a equal to n இதெல்லாம் பார்த்தோம் நம்ம, சரிங்களா? So இது ரொம்ப முக்கியம் வந்து cardinality of quotient rings, how to find இப்போ quotient groups பார்த்துருக்கோம் g over n, இதோடைய ஆர்டர் எப்படி வரும் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் g by ஆர்டர் ஆஃப் n. ஸோ ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா g வந்து ஃபைனைட்டாக இருக்கணும் கண்டிப்பாக, அப்போ தான் இந்த இது வந்து உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக் திங்ஸு. இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் quotient ring எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எப்படி பண்ணுறேன் அப்படின்னா r of x ஃபஸ்ட்டு நான் கொடுக்குற ப்ராப்ளம் இதுதான், r of x ஓவர் generated by x square plus 1. ஓகேவா? கீழே வந்து எப்படி வந்து g over n வந்து கீழே நார்மல் சப் குரூப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமோ அதே மாதிரி இங்கே கீழே கொடுக்க போகிற quotient ring வந்து ஐடியலாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதுவும் நீங்கள் வந்து ஆர்டர் கண்டுபிடிக்கணும்னா மஸ்ட்டு கண்டிப்பாக இது இருந்தால் தான் உங்களுக்கு என்னென்னு சொல்லுவாங்க, அது வந்து ஐடியல் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு, இது வந்து ஐடியல்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும், இதனுடைய ஆர்டரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ quotient குரூப்பினுடைய பேசிக் கண்டிஷனே என்ன அப்படின்னா, ஸோ அது இன்னும் வாட்டி சொல்கிறேன் எல்லாம் கவனிங்க. quotient groups இருக்குல்ல, quotient groups இதனுடைய பேசிக் நெசசரி கண்டிஷன் என்ன அப்படின்னா quotient groups-ஆக இருக்கணும்னா n வந்து நார்மல் சப் குரூப்பாக இருக்கணும், அது ரொம்ப அவசியம். ஓகேவா? இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கங்க. quotient groups எக்ஸிஸ்ட் ஆகணும்னா கீழே இருக்கிற n வந்து நார்மல் சப் குரூப்ஸாக இருக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி கீழே இருக்கிறது வந்து quotient ரிங்காக இருக்கணும் அப்படின்னா மஸ்ட்டு கொடுக்க போகிறது வந்து கீழே இருக்கிற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஐன்னு சொல்லுவாங்க, அந்த ஐ வந்து ஐடியலாக இருக்கணும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ ஐடியல் இஸ் ஆல்சோ சப்ரிங், ஐடியல்ங்கிறது ஆல்சோ என்னது சப்ரிங், இதெல்லாம் நம்ம கான்செப்ட்லாம் பார்த்துருக்கோம். ஐடியல் இஸ் சப்ரிங் எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா நிறைய வீடியோஸில் நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் சப்ரிங்ஸ்னால் என்ன, ரிங்ஸ்னால் என்ன, ஐடியல்ஸ்னால் என்ன, பிரின்சிபல் ஐடியல்னால் என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஸோ ஜஸ்ட்டு ஓரலாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இங்கே பார்க்க போகிறது கார்டினாலிட்டி மட்டும்தான், இதெல்லாம் சும்மா ஒரு பேஸ் இன்ட்ரடக்ஷன். ஐடியல் இஸ் சப்ரிங் ஆஃப் ஆர், ஓகேவா, ஆர் ஆஃப் எக்ஸ். இந்த இடத்துல மட்டும் பேசுகிறேன், ஓகேவா? ஸோ எப்படி வந்து g over n வந்து n வந்து நார்மலாக இருந்தால் மட்டும்தான் இருக்குமோ அதே மாதிரி இங்கே ஐடியல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும், ஆர் ஆஃப் எக்ஸ் கண்டிப்பாக சப்ரிங்காகவும் இருக்க வேண்டியது ரொம்ப மேண்டேட்ரி, சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு விஷயம். இதுலேருந்து எப்படி நம்ம கார்டினாலிட்டி பேசுகிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் இந்த ஆர் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர் ஆஃப் எக்ஸ் ஓவர் ஜென்ரேட்டட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இதனுடைய ஆர்டரை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க இதனுடைய ஆர்டரை, எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா ஆர் ஆஃப் எக்ஸில் இந்த ஆறுங்கிறது என்ன அப்படின்னா ரியல் நம்பர், ஓகேவா? இது எனி ரிங் ஆர் கிடையாது, இந்த ஆர் கிடையாது, நார்மல் ஆர் கிடையாது, டபுள் ஆர் போட்டோம் அப்படின்னா ரியல் நம்பரை பேஸ் பண்ணுதுன்னு சொல்லி அர்த்தம், ஓகேவா? ஸோ டபுள் ஆர் போட்டோம்னா ரியல் நம்பரை பேஸ் பண்ணுதுன்னு சொல்லி அர்த்தம். இப்போ இந்த ஆர் வந்து இன்ஃபினிட்டி, இந்த கார்டினாலிட்டி ஆஃப் ரியல் நம்பர் வந்து இன்ஃபினிட்டி, அது போயிட்டே இருக்கும், அது நமக்கு வந்து நீங்கள் டிஃபைன் பண்ண முடியாது, இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதை எப்படி ஒரு சில புக்ஸில் ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ஃபா நாட் அப்படி இல்லாட்டி சி அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுவான், சரிங்களா? ஆல்ஃபா நாட் இல்லாட்டி சி அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுவான். அந்த இன்ஃபைனைட் நம்பர்ஸ், இதெல்லாம் இன்ஃபைனைட் நம்பர்ஸ். சினா என்ன அப்படின்னா கண்டினியூம். ஸோ ஒரு தடவை இது CSIR நெட்டில் கேட்ட கொஸ்டின், CSIRல ஒரு தடவை கேட்ட ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. என்ன அப்படின்னா ரியல் நம்பர்னுடைய கார்டினாலிட்டி ஆஃப் ஆர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதில் ஆப்ஷன்ஸில் ஒரு ஆப்ஷனாக கண்டினியூம் இருக்குது, ஓகேவா? ஸோ கார்டினாலிட்டி ஆஃப் ஆர் வந்து கண்டினியூம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி கார்டினாலிட்டி ஆஃப் சியும் கண்டினியூம் தான். கார்டினாலிட்டி ஆஃப் சி, கார்டினாலிட்டி ஆஃப் ஆர் தான் என்னன்னு சொல்லுவோம், கண்டினியூம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு சில புக்ஸில் ஒரு சில இடங்களில் சீனு ரெப்ரசென்ட் பண்ணுவான், ஒரு சில இடங்களில் ஆல்ஃபா நாட்னு ரெப்ரசென்ட் பண்ணுவான். இந்த ஆல்ஃபா நாட்டுக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோஸ் எல்லாமே கார்டினாலிட்டியை சுற்றி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். இன்ஃபைனைட் கார்டினாலிட்டியாக இருந்தால் எப்படிலாம் பேசணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சிட்ருக்கோம். ஒருவேளை இன்ஃபைனைட் கார்டினாலிட்டி எல்லாம் ஃபைனைட்டாக இருந்தால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு சொல்லித்தரேன். இப்போதைக்கு இதை கவனிங்க. ஆர் ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு கண்டினியூம், அதோட கார்டினாலிட்டிஸ் வந்து கண்டினியூமுக்கு ஈக்குவலாக இருக்கும். கண்டினியூம்னா ஜஸ்ட் ஒரு நேமிங், இன்ஃபினிட்டி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அது ஒரு நேமிங், அது ஒரு அன்டிஃபைன்ட். அதுமாதிரி கண்டினியூம்ங்கிறது ஒரு அன்டிஃபைன்ட், ஓகேவா? கண்டினியூட்டியை வச்சு பேஸ் பண்ணி சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த கார்டினாலிட்டி ஆஃப் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு கண்டினியூட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டினியூம் அப்படிங்கிறத ஆன்சராக போடணும். ஜஸ்ட் சிம்பிளாக ஃபைண்ட் த கார்டினாலிட்டி ஆஃப் ஆர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆல்ஃபா நாட்டுங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். இப்போ கார்டினாலிட்டி ஆஃப் n என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆல்ஃபா நாட், அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம், ஆல்ஃபா நாட். கார்டினாலிட்டி ஆஃப் q கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், ஆல்ஃபா நாட். கார்டினாலிட்டி ஆஃப் w கேட்டாங்கன்னா ஆல்ஃபா நாட். w ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹோல் நம்பர்ஸ். இதெல்லாம் வந்து இது வந்துடும். கார்டினாலிட்டி ஆஃப் இர்ரேஷனல் நம்பர்ஸ் அது வரைக்கும் கேட்டது கிடையாது, பட் நோட் பண்ணிக்கோங்க. அதுவும் என்ன தான் q காம்ப்ளிமெண்ட்டும் எதுக்குள்ளே தான் வரும்,
Q காம்ப்ளிமெண்ட் தான் irrational numbers, அதுவும் ஆல்ஃபா நாட்டுக்குள்ளே தான் வரும். கார்டினாலிட்டி ஆஃப் ஆர் கார்டினாலிட்டி ஆஃப் சின்னு கேட்டாங்கன்னா கண்டினியூம் அப்படிங்கிற பேரை வந்து நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணிக்கணும். இதுக்கு ஆல்ஃபா நாட்டு சிக்கும் என்ன அப்படின்னா ஒரு சில சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதோட பேர் வந்து கண்டினியூம். ஓகேவா? ஆல்ஃபா நாட்டுக்கு பேர்லாம் கிடையாது, ஜஸ்ட் இது ஆல்ஃபா நாட்டு தான். இதை ஆல்ஃபா நாட்னே ஒரு சில சமயம் எப்படி கேட்டாங்கன்னா ஆல்ஃபா நாட் இப்படியே கேட்டிருக்காங்க, அப்படியே எழுதுவான் சில சமயங்களில். ஆல்ஃபா நாட் இப்படியே ஆப்ஷனில் இருக்கும், இப்படி தான் ஆப்ஷனில் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த கார்டினாலிட்டி ஆஃப் ஆர் கேட்டப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து ஆல்ஃபா நாட்னு இப்படியே எழுதியிருந்தாங்க. ஆல்ஃபா நாட்னா பயந்துடக்கூடாது, ஜஸ்ட் ஆல்ஃபா நாட்டை சஃபிக்ஸில் போடுற ஜீரோவை நேமாக எழுதி வச்சிருக்காங்க மேலே. ஸோ சி வந்து கண்டினியூம் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது. ஓகேவா? இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கும். ஸோ நீங்கள் மோஸ்ட் மேண்டேட்டரியாக போட வேண்டியது சி தான். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கமிங் டு த பாயிண்ட், ஆர் ஆஃப் எக்ஸ் ஓவர் ஐடியல் ஜென்ரேட்டட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ நான் முதல்ல சொல்லியிருக்கேன், கோஷன்ட் ரிங் இருக்கணும்னா ஐடியலாக இருக்க வேண்டியது அவசியம். இது வந்து ஐடியல் தான். எப்படி நான் ஐடியலாக இல்லையான்னு பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோரோவர் கொடுக்குறது மேக்ஸிமம் எப்பவுமே எப்படி கொடுப்பாங்கன்னா இர்ரெடியூசிபிள் பாலினாமியல்ஸாக தான் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் இர்ரெடியூசிபிள் பாலினாமியல்ஸாக தான் கொடுப்பாங்க. ஓகேவா? எதுக்காக இர்ரெடியூசிபிள் பாலினாமியல் கொடுக்குறாங்கிறத நான் சொல்கிறேன். இர்ரெடியூசிபிள் பாலினாமியல் கொடுத்தாங்க அப்படின்னா தான் இது வந்து என்னவா மாறும், இந்த ஒட்டுமொத்த இடமும் ஃபீல்டாக மாறும். ஓகேவா? ஸோ நம்ம ரிசல்ட் படிச்சிருப்போம், ஆர் ஓவர் எம் எப்போ ஃபீல்டாக மாறும், ஆர் ஓவர் எம்எஸ் ஃபீல்டு. இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட். எப்போ ஃபீல்டாக மாறும், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எம்எஸ் மேக்ஸிமல். எம் எப்போ மேக்ஸிமலாக மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்எஸ் இர்ரெடியூசிபிள். எம் எப்பப்பெல்லாம் இர்ரெடியூசிபிளாக இருக்கோ அப்பப்பெல்லாம் ஃபீல்டாக மாறிடும். ஸோ ஒரு ஃபீல்டுன்னு கொடுக்கணும் அப்படின்னா கீழே கண்டிப்பாக இர்ரெடியூசிபிள் பாலினாமியலாக இருக்கணும். எங்கே இர்ரெடியூசிபிளாக இருக்கணும், ஆரில் இர்ரெடியூசிபிளாக இருக்கணும். இர்ரெடியூசிபிள் பற்றி நம்ம நிறையா பேசிட்டு வரோம், நிறையா வீடியோஸ், ஒரு 10-15 வீடியோஸ் கிட்டே இர்ரெடியூசிபிள் பற்றி பேசியிருக்கோம். இது கண்டிப்பாக இர்ரெடியூசிபிள் தான். செகண்ட் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன், செகண்ட் டிகிரி தேர்ட் டிகிரி பாலினாமியல் இருந்துச்சுன்னா நீங்கள் ரூட்ஸ் பார்த்தா போதும். இதனுடைய ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸா மைனஸ் ஐ. இதனுடைய ரூட்ஸ் வந்து ப்ளஸ்ஸா மைனஸ் ஐ. அது வந்து ஆரில் இருக்காது. கரெக்டாக? இது வந்து எங்கே இருக்காது, ஆரில் இருக்காதுங்கிற காரணத்தினால நீங்கள் இது வந்து இர்ரெடியூசிபிள் பாலினாமியல் தான். ஸோ இர்ரெடியூசிபிள் ஆயிடுச்சுன்னா மேக்ஸிமல் ஆயிடும், மேக்ஸிமல்னா ஃபீல்டாக மாறிடும். ஸோ அந்த ரிசல்ட் படி மாறிடுது. ஸோ இதை நம்ம சிம்பிளி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதனுடைய ஆர் இருக்கிறதுனால இதனுடைய கார்டினாலிட்டி வந்து சி அப்படின்னு சொல்லி போட்டுடுறோம். ஏன் சின்னு போடுறோம், கண்டினியூம் அப்படிங்கிறதுனால. சரிங்களா? கார்டினாலிட்டி ஆஃப் ஆர் கார்டினாலிட்டி ஆஃப் சின்னு இருந்தால் கண்டினியூம் அப்படிங்கிறத நீங்கள் ரெப்ரசன்டேஷன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ இதுதான் பேசிக் எசென்சியல் கண்டிஷன். இது வந்து நம்ம இப்போதைக்கு இன்ஃபைனைட்டுக்கு பார்த்துருக்கோம். இன்ஃபைனைட்டுக்கு இவ்வளோ தான். மேலே இருக்கிறது இன்ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு என்ன போட்டுருங்க, ஆல்ஃபா நாட்டா சியாங்கிறத போட்டுருங்க. ஒருவேளை இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு Q ஆஃப் எக்ஸ் இருக்குது. Q ஆஃப் எக்ஸும் என்னது, Q ஆஃப் எக்ஸும் ஒரு இன்ஃபைனைட் நம்பர் தான். அப்போ அங்கே என்ன வரும், சி வராது. அங்கே என்ன போடணும், நீங்கள் ஆல்ஃபா நாட் போடணும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் கண்டிஷன். இந்த கேலியன் புக்கில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பேசியிருக்காங்க. கேலியன் புக்கில் ஆல்ஃபா நாட் சி அப்படிங்கிற விஷயங்கள் நிறையா பேசியிருப்பாங்க. முடிஞ்சால் அந்த புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். கான்டெம்பரரி அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா பை ஜோசப் ஏ கேலியன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இனிஷியல் தெரியல, ஜோசப் கேலியன். ஓகேவா? ஸோ அந்த புக்கை ரெஃபர் பண்ணி பாருங்கள். இந்த விஷயங்கள்லாம் நிறையா விஷயங்கள் அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்ஃபைனைட்டுக்கு இப்படி தான் நம்ம பேசணும். கோஷன் ரிங்ஸ்னால் ஐடியல்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், ஃபீல்டாக இருக்கணும். அப்படின்னா கீழே இருக்கிற எம் வந்து மேக்ஸிமலாக இருக்க வேண்டியது அவசியம், மேக்ஸிமலாக இர்ரெடியூசிபிளாக இருக்க வேண்டியது அவசியம். இர்ரெடியூசிபிளாக தான் இருக்குது. எப்படி நான் சொன்னேன் அப்படின்னா, செகண்ட் டிகிரி தேர்ட் டிகிரி பாலினாமியலாக இருக்கும்போது ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனால் போதும். ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐங்கிறது நாட் ஏ ஃபேக்டர் ஆஃப் ஆர். ஸோ அதனால் இது வந்து இர்ரெடியூசிபிள் பாலினாமியல். ஸோ அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ரெடியூசிபிளாக, இதுவும் ரெடியூசிபிளாக மாறாது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ எங்கே இருக்காது, க்யூவில் இருக்காது. ஸோ இதுவும் உங்களுக்கு ஃபீல்டு தான். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து கார்டினாலிட்டினுடைய ஆர்டர் கேட்டாங்க அப்படின்னா கீழே இருக்கிறது இர்ரெடியூசிபிள் பாலினாமியலாக தான் இருக்கும். அதை நீங்கள் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. இன்னும் இது வரைக்கும் கேட்ட எல்லா கொஸ்டினும் கீழே வந்து இர்ரெடியூசிபிள் வச்சு தான் கேட்டிருக்கான். அது அந்தளவுக்கு மாற்றி கேட்டது கிடையாது. ஸோ அதனால் நம்மளும் பார்க்குறப்ப ஃபுல்லாக இர்ரெடியூசிபிள் பாலினாமியல்ஸை வச்சு மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒருவேளை மேலே இருக்கிற வந்து ஒரு ஃபைனைட்டாக இருந்தால் என்ன செய்யுது, இப்போ ஃபுல்லாக இன்ஃபைனைட் பார்த்தோம். க்யூவாக இருந்தால் என்ன இருந்தால், க்யூவாக இருந்தால் என்ன போட்டுருவீங்க, ஆல்ஃபா நாட் போட்டுருவீங்க. ஆராவோ இல்லை சியாவோ இருந்துச்சுன்னா சிங்கிறத கண்டினியூங்கிறத போட்டுருவீங்க. ஸோ ஃபைனைட்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபைனைட்ஸ்னால் அந்த அளவுக்கு கட்சிமா ஒரு மாடலை பேஸ் பண்ணி பார்க்கணும்னாலே போதும். சரி, எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னென்ன மாதிரி அப்படின்னா உங்களுக்கு பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் இசைட்டு மட்டும் வச்சுக்காங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இது மாதிரி தான் எல்லா ப்ராப்ளமும் நீங்கள் செய்யணும். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இது முதல்ல ஃபீல்டாக என்ன நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபீல்டாக இருந்தாலும் கார்டினாலிட்டி கண்டுபிடிக்கணும்லாம் கிடையாது. ஜஸ்ட் கோஷன் ரிங் கொடுத்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், கார்டினாலிட்டி கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் தப்பு இல்லை. பட் கிவன் டேட்டா வந்து ஃபீல்டாக என்ன ஒரு தடவை செக் பண்ணோம்னா அது ஒரு டேட்டாவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் நான் சொல்கிறேன். கிவன் x + 2 அப்படிங்கிறது இர்ரெடியூசிபிள். ரூட்ஸ்லாம் பார்க்கக்கூடாது. சிங்கிள் டிகிரி பாலினாமியல் ரூட்ஸ் பார்க்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக என்ன செஞ்சிடணும், சம்ம மட்டும் பார்த்தா போதும். செகண்ட் டிகிரி தேர்ட் டிகிரி கூட நீங்கள் ரூட்ஸ் பார்க்கணும். ஸோ Z2ல 2 நம்பர் இருக்குது, 0s and 1s 2 நம்பர் இருக்கும். ரெண்டையும் அப்ளை பண்ணி ரெடியூசிபிளாக இர்ரெடியூசிபிளாக செக் பண்ணக்கூடாது. இது வந்து சொல்கிறேன். ஏன்னா நிறையா இதுக்கு நான் இர்ரெடியூசிபிள் நடந்துட்டேன். அதனால இந்த இடத்துல கொஞ்சம் புஷ்அப் பண்ணி போனேன். x + 2 வந்து இர்ரெடியூசிபிள் பாலினாமியல் தான். ஓகேவா? ஸோ லீனியர் ஃபேக்டர்ஸ் வந்து இதை வந்து ரெண்டு லீனியர் ஃபேக்டரை என்னால் பிரிக்க முடியாது.
ரெண்டு irreducible linear factor என்னால வந்து என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தால இது வந்து irreducible தான். ஸோ இந்த given data வந்து ஃபீல்டு தான், இது வந்து கொடுக்கப்பட்டது ஃபீல்டு. ஓகேவா, இது வந்து உங்களுக்கு என்ன சொல்லிக்கலாம், ஃபீல்டுன்னு சொல்லி சொல்லிக்கலாம். சரி, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிசல்ட் இப்போ சொல்லுங்க. இப்போ இது என்ன, இப்போ இது வந்து z2 of x over x plus 2. இப்போ கீழே இருக்கிற பாலினாமியல் டிகிரி என்னன்னு பாருங்க. நல்லா பாருங்க, எப்படி ஆர்டர் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஆர்டர் ஆஃப் z2 of x, இதுக்குள்ள எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு பார்க்கணும். கஷ்டம் தானே, இதுல எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு பார்க்குறது. ஸோ இதுல எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு பார்க்க போகிறோம். டிங்கிறது என்னது, டிகிரி. டிங்கிறது d stands for டிகிரி. இதோட டிகிரி என்ன, பவர் எல்லாருக்கும் ஒன்று. p அப்படிங்கிறது பிரைம் நம்பர். என்ன பிரைம் நம்பர் கொடுத்துருக்காங்க, z2 of x 2 சொல்லி கொடுத்துருக்கான். ஓகேவா, 2 சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ ஆர்டர் வந்து என்ன அப்படின்னா, ஆர்டர் வந்து p power d. இதுதான் ஃபார்முலா, p power d. அப்போ 2 power 1 equal to 2. ஸோ இதுதான் வந்து என்னது, சிம்பிள், ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஸோ அப்போ நான் ஜெனரலைஸாக எழுதிக்கிறேன் பாருங்க. இஃப் r of x, நான் ஃபீல்டுக்கே எழுதுறேன், ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டு எழுதுறேன். r of x over idea generated by I is field, is a field. ஓகேவா, r of x கூட வேண்டாம், zp of x கூட எழுதிக்கலாம். ஏன்னா பிகாஸ் ஒரே ஒரு ஃபீல்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆர்டர் p ல வந்து எத்தனை ஃபீல்டு கிடைக்கும் அப்படின்னா ஒரே ஒரு ஃபீல்டு தான் கிடைக்கும், zp of x தான். ஸோ ஜெனரலைஸ்டாகவே என்ன பண்ணிக்கிறேன், zp of x over I is a field நான் எழுதிடுறேன். எழுதின பிறகு தென் order of zp of x idea generated by I equal to, கண்டிப்பா கீழே இருந்து ஒரு இது ஃபீல்டுங்கிறதுனால நான் வந்து இங்க ரிசல்ட் எழுதணும்ல, அந்த இடத்துல ரிசல்ட் எழுதணும். ஃபீல்டா இருந்தா கண்டிப்பா கீழே இருந்து என்னவா தான் இருக்கும், irreducible பாலினாமியல் தான் இருக்கும், அது ஒரு பாலினாமியலா இருக்கும். ஸோ அந்த பாலினாமியல் டிகிரி p power d அப்படின்னு சொல்லி நீங்க போடணும். ஓகேவா, ஸோ p ல என்ன வேல்யூ இருக்கோ அதை கீழே போட்டுட்டு டிகிரி என்ன இருக்கோ அதை மேலே போட்டீங்கன்னா முடிஞ்சு. ஃபீல்டுக்கு மட்டும் தானே கிடையாது, எல்லாத்துக்கும் பண்ணலாம். இப்போ அடுத்து பாருங்க, இது வந்து ஃபீல்ட் ஆரேன்னு எனக்கு தெரியாது, ஜஸ்ட் நான் சும்மா அப்படியே வச்சிருக்கேன். இதுவும் அதே மாதிரி நீங்க சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம், பட் இது வந்து irreducible பாலினாமியல் தான். எப்படி நான் irreducible பாலினாமியல் சொல்றேன் அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பாருங்க. அதே நான் இங்கிலீஷ்ல சொல்லிருக்கேன். 1 plus x plus x square plus x power 4. எப்படி irreducible பாலினாமியல் நம்ம சொல்றோம், 1 plus x plus x square plus x cube plus x power 4. x power 4 வரைக்கும், x power 5 கிடையாது, x power 4 வரைக்கும். ஓகே, x power இது எப்படி irreducible பாலினாமியல் அப்படின்னா பவர்ல ஸ்ட்ரெயிட்டா கடைசி லைன்ல இருக்கும். இப்போ பாருங்க, சீக்வென்ஷியல் பேட்டர்ன், x ஓட சீக்வென்ஷியல் பேட்டர்ன் அனைத்து இருக்கும். 1x x square x cube x power 4. இந்த சீக்வென்ஷியல் பேட்டர்ன் அனைத்து இருக்கனால நான் ஃபைனல் பவர் என்ன பார்க்கறேன், அத நான் p - 1 எடுத்துக்கிறேன். p - 1 = 4, p = 5 is prime. கடைசி நம்பர் எடுக்கணும், அத p - 1 ஓட ஈக்குவேட் பண்ணனும். அப்ப வந்து உங்களுக்கு பிரைம் நம்பர் கிடைச்சிச்சு அப்படினா அது வந்து irreducible பாலினாமியல் தான். இந்த ரிசல்ட் சொன்னது யார் அப்படினா ரொம்ப ஈஸியா, ரொம்ப சிம்பிளா பண்ணீங்க. சீக்வென்ஷியல் பேட்டர்ன் ஆஃப் x ல அமைஞ்சிருக்கு. கடைசி நம்பர் யாரு பாருங்க, 4 இருக்கு. அத நான் p - 1 கூட ஈக்குவேட் பண்றேன். p ஓட வேல்யூ 5 கிடைச்சிருக்கு. 5 ங்கிறது ஒரு பிரைம் நம்பர். சோ பிரைம் நம்பர் கிடைச்சிச்சு அப்படினா இது வந்து irreducible தான். இத சொன்னது யாரு, இது என்ன பாலினாமியல் அப்படினா சைக்ளோடோமிக் பாலினாமியல் படிச்சிருக்கீங்க. சைக்ளோடோமிக் பாலினாமியல் நான் நிறைய வீடியோல irreducibility வீடியோல நிறைய வீடியோ சொல்லிருக்கேன். சைக்ளோடோமிக் பாலினாமியல் ரொம்ப முக்கியமான பாலினாமியல். சோ அதனால x னுடைய சீக்வென்ஷியல் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கணுமா, கிடையாது, வேற வேற மாதிரி இருக்கலாம். x - 1 x - 2 x - 1 whole square x - 1 whole cube x - 1 whole cube இந்த மாதிரி கூட இருக்கலாம், இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஓகேவா, இது x - 1 உடைய சீக்வென்ஷியல் பேட்டர்ன், இது x உடைய சீக்வென்ஷியல் பேட்டர்ன், இது x - 1 உடைய சீக்வென்ஷியல் பேட்டர்ன். இங்க பவர் என்ன இருக்கு, p - 1 வந்து 3 இருக்கு. அப்ப p என்ன வரும், 4 வரும். அப்ப p is not prime. சரி, p = 5 பிரைம் வந்ததால நீங்க irreducible சொல்லிட்டீங்க. p = 4 வந்துட்டா அப்ப இது irreducible அப்படின்னு கேட்டீங்கன்னா இத வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. சரிங்களா, p வந்து 5 பிரைம் வந்துச்சுனா, பிரைம் வந்தா மட்டும் நீங்க irreducible போடுங்க. ஒருவேளை பிரைம் வரல அப்படினா இஃபன் கேஸ் கிடையாது, necessary and sufficiency கேஸ் வந்து கிடையாது. சோ அதனால ரொம்ப முக்கியமா மேஜரா கவனிக்க வேண்டிய விஷயம், பிரைம் வந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணா போதும், சைக்ளோடோமிக் பாலினாமியல் irreducible போட்டா போதும். ஒருவேளை பிரைம் வரலனா அந்த மெத்தட்ல நீங்க யூஸ் பண்ண கூடாது, சைக்ளோடோமிக் பாலினாமியல் யூஸ் பண்ண கூடாது. சரியா, சோ பிரைம்னா irreducible, நாட் பிரைம்னா தெரியாது, irreducible இருக்கலாம், irreducible இருக்கலாம். சரிங்களா, சோ அதனால இப்போதைக்கு சைக்ளோடோமிக் பாலினாமியல் வந்து இஃபன் கேஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் இஃப் கேஸ் p ங்கிறது பிரைம் நம்பரா இருந்தா அது வந்து irreducible. சோ given data வந்து irreducible data. சரிங்களா, இந்த டேட்டா வந்து irreducible because p - 1 4 எடுத்தோம், p ஓட வேல்யூ 5 கிடைக்கும். 5 வந்து பிரைம் நம்பர், சைக்ளோடோமிக் பாலினாமியல் படி irreducible. சரிங்களா, அத வச்சு நம்ம பண்ணிருக்கோம். இப்போ இத வச்சு நீங்க எப்படி ஈஸியா சிம்பிளா எப்படி கண்டுபிடிக்கலாம், irreducible வந்து எங்க பார்க்கணும், z3 ல பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம். irreducible வந்து z3 ல பார்க்கணும். ஓகேவா, irreducible வந்து z3 ல பார்க்கணும். பட் இங்க irreducible z3 ல பார்க்கல,
சைக்ளோடோமிக் பாலினாமியல் என்ன சொல்லுதுன்னா 1 plus x plus etc plus x power p minus 1 இருக்கு அப்படின்னா is irreducible over z ன்னு தான் சொல்லுது over z and q. இதுதான் சைக்ளோடோமிக் பாலினாமியல். சைக்ளோடோமிக் பாலினாமியல் ரிசல்ட் இதுதான். ஓகேவா, நோட் பண்ணிக்கங்க. சோ இதுதான் வந்து சைக்ளோடோமிக் பாலினாமியல். சோ கீழ இருக்க டேட்டா வந்து irreducible over z and so q. z க்கு irreducible இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு கேக்குறது ஆர்டர் மட்டும். நான் சொன்னது ஃபுல்லா அடிஷனல் டேட்டா. அந்த சமூகத்துக்கு சம்பந்தமே கிடையாது. சொன்னது ஃபுல்லா ஜஸ்ட் அடிஷனல் டேட்டா. ஃபீல்டுக்கு மட்டும் தான் பார்க்கணுமா ஆர்டர் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஃபீல்டு அல்லாத திங்ஸ்க்கும் பார்க்கலாம். அதை எப்படி பார்க்கறது? ஜஸ்ட் சிம்பிள் z3 of x இதெல்லாம் பார்க்க போறீங்க. டிகிரி என்ன? டிகிரி வந்து 4, p என்ன 3. அவ்வளவுதான். p பவர் d போடுங்க. 3 பவர் 4 அவ்வளவுதான் ஆன்சர். 3 பவர் 4 என்னது 81 வருமா? 927 81 வரும். கரெக்ட். சோ 81 தான் ஆன்சர் வரும். அவ்வளவுதான். சோ ஆர்டர் ஆஃப் தட் ஃபைனைட் மேலே ஃபைனைட் கீழே ஃபைனைட்டா இருந்தா நீங்க ஸ்ட்ரைட்டா போட்டுக்கலாம். இது வந்து அடிஷனல் ரிசல்ட். ஃபீல்டா இருந்தாலும் இந்த ரிசல்ட் போடணும் அப்படிங்கிறது தான் ஒரு அடிஷனல் ரிசல்ட்டா அவங்க சொல்லியிருக்கேன். நாளைக்கு போல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இசட் பி ஆஃப் எக்ஸ் ஓவர் இசட் ஃபீல்டு தென் ஆர்டர் கேட்டாங்கன்னா என்னன்னு முடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன் இந்த விஷயம். சரிங்களா? ஸோ எப்படி கொடுத்தாலும் ஃபைனைட்டா கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி பி பவர் டியை கூட கண்டுபிடிச்சிருக்கேன். இன்ஃபைனைட் கொடுத்தாங்கன்னா கண்டினியூம் இல்லாட்டி ஆல்ஃபா ரெண்டை கூட கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இப்போ கண்டிப்பாக அப்கமிங் தீபாவளி வர்றதுனால நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து அடுத்த CSIR NET புது பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வில்லிங்னஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கோ இல்லை மேலே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கோர்ஸ் டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். இந்த ப்ராப்ளம் இவ்வளோ தான் என்னோட முடியுது. ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எனக்கு கால் பண்ணி கேளுங்க, இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாஸ் நிறையா வாட்ஸ்அப் குரூப்ஸ் ப்ளஸ் டெலிகிராம் குரூப்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்கஷன்ஸும் எப்பயுமே நடக்கும். சரிங்களா? ஸோ அட் த சேம் டைம் நம்ம CSIR NETக்கு செட்டு TRB மூணுக்கும் சேர்த்து பக்காவாக மெட்டீரியல்ஸ் நாங்கள் போட்டுட்டோம். ஸோ மெட்டீரியலோட காஸ்ட்டு ரொம்ப கம்மியாக 2000 தான் நாங்கள் செட் பண்ணிக்கோம். நியர்லி ஜஸ்ட் 2000 தான் செட் பண்ணிக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான சம்மந்தப்பட்ட லிங்க்ஸ் வந்து எல்லாமே இருக்குது. சோஷியல் மீடியாஸ் லிங்க் இருக்குது, கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, புக்கை பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணுற கூகுள் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எது நீட் இருக்கோ அந்த ஃபார்மை நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா போதும். வி வில் கான்டாக்ட் யூ பேக். ஓகேவா? தட்ஸ் ஆல். ஸோ இந்த வீடியோ எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.